வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சில்லி சிக்கன். ரொம்ப அதிகமான மசாலாஸ் இல்லாமல் தேவையில்லாத இந்த எக்ஸ்ட்ரா பொருள்லாம் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், உப்பு இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. வெறும் 3 பொருள் தான். கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், உப்பு, டேஸ்ட்டுக்கு உப்பு, அவ்வளோதான். இது 3 மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான பொருள் வெங்காயம், குடமிளகா, முந்திரி பருப்பு, அடுத்து பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, அடுத்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாமே நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, கேப்சிகம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் கேப்சிகமும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி தானே இருக்கும் அந்த சில்லி சிக்கன். அந்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது சாப்பிடவும். பொடி பொடியெல்லாம் கட் பண்ணாதீங்க, நீல வாக்குலையும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. டேரெக்டாக நம்ம பேனில் சேர்க்க வேண்டாம், அது லைட்டாக அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்குனிங்கன்னா அடி பிடிக்காது. அடுத்து பச்சை மிளகா, நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகா. அடுத்து இஞ்சி, நம்ம ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி. அப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து சில்லி சாஸ் அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட இந்த வெங்காயம், இந்த கேப்சிகம் இதுவும் லைட்டாக வதங்கிடும். அடுத்து இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் முன்னாடியே நம்ம கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது அந்த கட்டி கட்டியாக ஆகாது, கொஞ்சம் நல்லா திக்காகும். அடுத்து நம்ம இதில் டொமேட்டோ சாஸ் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் புளிப்புக்கு. ஏன்னா நம்ம புளிப்புக்கு தக்காளி எதுவும் சேர்க்கல, அதனால் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கனை இதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை கொஞ்சம் நம்ம வேக விடணும். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோடு சேர்த்து வேக வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாகும். அது இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வெந்த அப்புறமா கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.